வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஜி எக்ஸாம் வந்து எந்த பேப்பரில் எழுதலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க டவுட்டு. இஜி எக்ஸாம் வந்து நீங்கள் இப்போ A4 ஷீட்டில் தான் வந்து எழுதணும். உங்களுக்கு வந்து இப்போ டோட்டில் ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் A4 ஷீட்டில் எழுதினா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் யாருமே வந்து இஜி எக்ஸாம் பற்றி யாரும் குழப்பமடைய வேண்டாம். நீங்கள் வந்து அந்த A2 ஷீட்லலாம் எழுத தேவையில்லை. நீங்கள் A4 ஷீட்லேயே வந்து எழுதினா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கேட்குறீங்க. நேற்றே வந்து மாணவர்கள் சந்தேகங்கள் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ மாணவர்கள் கமெண்ட்டில் என்னென்ன டவுட் கேட்டாங்க நம்ம எல்லாமே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது முக்கியமான டவுட்ஸ் வந்து இருந்தாலும் டவுட்ஸ் கிளியர் ஆகுதுனால சொல்கிறேன். பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்கள் வந்து 50க்கு 20 மார்க் எடுத்தால் பாஸ். ஏன்னா 100க்கு 40 எடுத்தால் பாஸு. 50 மதிப்பெண்ணுக்கு வந்து 20 மதிப்பெண் எடுத்தால் பாஸு. வேல்யூவேஷன் சென்டர் வந்து எங்கேன்னு கேட்குறீங்க. பேப்பர் வேல்யூவேஷன் வந்து காலேஜில் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. காலேஜில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற ஆன்சர் ஷீட்டை வந்து காலேஜில் வந்து பத்திரப்படுத்தி வந்து அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுப்பாங்க. மற்றபடி அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா, தற்போது வரைக்கும் அந்தந்த கல்லூரி முதல்வர் கண்ட்ரோலில் தான் இருக்குதே தவிர பேப்பர் வந்து டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை. சரிங்களா? அதனால் வந்து அந்தந்த கல்லூரியில் பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. பேப்பர் வேல்யூவேஷன் சம்மந்தமான அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டிப்ளமோ எக்ஸாம் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுகளும் நம்ம சேனலில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து கூகுள் ஃபார்மில் வந்து ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ணும்போது எங்களால் அந்த எக்ஸாம் முடித்து 1/2 அன் ஹவர்க்குள்ளே அப்லோட் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நோ ப்ராப்ளம். ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அது வந்து மெயின். ஏன்னா வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்னு வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஒரு சிலர் வந்து அந்த அப்லோடு வந்து ஃபைல் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டாங்க. நான் நேற்றே கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் இருக்க ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணி பாருங்கள். குக்கீஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனில் இருக்க பெரிய ஃபைல்ஸ் எதனா இருந்தால் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எடுத்துக்கும். அதேமாதிரி எக்ஸாம் எழுதி முடித்தோடனே வந்து போஸ்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ 5 மணிக்கு தான் எக்ஸாம் முடியுது, எங்களால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொரியர் பண்ண முடியல, போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கொரியர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இருக்கும். 8 மணி வரைக்கும் கூட கொரியர் ஆஃபீஸ் வந்து இருக்கும். அது உங்களுக்கு நியர்பையில் இருந்தால் நீங்கள் போய் கொரியர் பண்ணுங்கள். இல்லைன்னா மறுநாள் காலையில் நீங்கள் கொரியர் பண்ணிவிடுங்க. மேலும் டிப்ளமோ ஆன்லைன் சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.